சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் புள்ள எங்க போனா, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அம்மா இளமதி, கதிர் காலையில இருந்து பார்க்கவே இல்லையா? நான் பார்க்கல. இன்னைக்கு காலையில நான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு பார்த்தப்ப அவரை காணோம். நீ என்ன தப்பா எடுத்துக்காத இளமதி. நேத்து ராத்திரி அவன் மனசு நோகுற மாதிரி நீ எதுவும் பேசிடலையே. அப்படிலாம் நான் எதுவுமே பேசல. நேத்து நைட்டு அவரு தூங்குறதுக்கு கூட கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. அம்மா, எனக்கு தெரிஞ்சு இவ போய் தாம்மா சொல்றா. இவதான் கதிர்கிட்ட சண்டை போட்டிருக்கா. அதனாலதான் அவன் மனசு நொந்து போய் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டான். நான் உங்க தம்பி கூட சண்டை போடுறத நீங்க பாத்தீங்களா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. யாருக்கிட்டயுமே சொல்லிக்காம அப்படி எங்கதான் போயிருப்பாருங்கிற கவலை உங்களுக்கு மட்டும் தான் இருக்குமா? எனக்கு இருக்காதா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா, என் தம்பிய காணோன்னு அழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்படியே செவந்து போயிருக்கு. பாக்குறப்ப தெரியுதே நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு. நீ சும்மா இருமா. புருஷன் மேல அப்படியே பாசம். அவன் வேலைக்கு போலன்னு சொல்லிட்டு அவனை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினான்னு எங்களுக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி அத பத்தி தான் பேசிருப்ப. அதான் மனசு உடைஞ்சு போய் எங்கேயோ கிளம்பி போயிட்டான். சும்மா இருமா நீ. தான் புருஷன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், குடும்ப பொறுப்பை காப்பாத்தணும் தானே ஒரு பொண்ணு நினைப்பா. அதே எண்ணத்தோட தான் உங்க தம்பி வேலைக்கு போகணும்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படிதான் நானும் நினைச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நீ பெரிய ஞானிய சக்கரவர்த்தி தான். லாவண்யா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு உன் பங்குக்கு நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்பியா? நானே என் புள்ள எங்க போனான்னு தெரியாம படுத்து வச்சிட்டு இருக்கேன். வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடி. என்னத்த எல்லாரும் ஏதோ கலவரம் நடந்த மாதிரி இருக்கீங்க. சகல என்னாச்சு? ஏ லாவண்யா, என்னாச்சு? நீங்கெல்லாம் சைலண்டா நிக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. அதை எங்க கேக்குறீங்க? காலையில இருந்து கதிர காணுங்க. அவன் எங்க போனானே தெரியல. என்னது, கதிர காணுமா? ஆமாங்க, அந்த கவலையில தான் எல்லாருமே பரிதவிச்சிட்டு நின்னுட்டு இருக்கோம். இவ்வளவு தவிர கதிர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? இதுக்கா இப்படி எல்லாரும் கவலைப்பட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஒரு போன் பண்ணா எங்க இருக்கான்னு தெரிய போகுது. சகல, சொல்லு சகல. உடனே கையில போன் எடுத்து கதிருக்கு போன் பண்றீங்களே, எவ்வளவு நேரம் நாங்க அவனுக்கு போன் பண்ணாம இருந்திருப்போம்? இல்ல இந்த தொழில் அதிபருக்கு தெரியாதா? ஆள் மாத்தி ஆள் நாங்க அவன் நம்பருக்கு போன் பண்ணி டயர்ட் ஆயிட்டோம். இப்ப வந்துட்டாரு இவரு. என்ன பொட்டி கிடக்காரா? பதிலுக்கு ஓட்டுறதுக்கு இதான் நேரமா? உன் கொண்ட நோண்டிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். நீங்க எல்லாரும் கதிருக்கு போன் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சகல. இருந்தாலும் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்ல, அதுக்குதான் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. அத்த, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த. கதிர் அவன் ஃப்ரெண்டுங்களை பார்க்க எங்கேயாவது போயிருப்பான் அத்த. வந்துருவான் அத்த. நீங்க சொன்ன மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போயிருந்தாலும் போன் அடிச்சு எங்க இருக்கேன்னு விஷயத்த சொல்லிருப்பான்ல மாப்ள. இத்தனை பேர் போன் பண்ணியும் அவன் அட்டன் பண்ணவே இல்ல. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. சரி, சித்தி, துளசி செடியை பாருங்க சித்தி. உன் கூடவே தான் இருப்பாங்க, ஆனா அவங்க தான் உனக்கு எதிரா செயல்படுவாங்க. உங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். ரைட். ராஜி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லைங்க,
ஒண்ணு இல்லைன்னு உன் உதடு சொல்லுது. உன் மனசுல என்னமோ இருக்குன்னு உன் முகம் காட்டி கொடுக்குது. சந்தோஷம் நிறைஞ்சிருந்த இந்த வீட்ல இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசுக்குள்ள நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குங்க. ராஜி, மனசை போட்டு குழப்பிக்காத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இத பார், உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட கான்ஃபிடன்ஸ் தான். உன் பலமே அதுதான். கவலைப்படாத. அம்மா, அம்மா, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன மெனு வேணும் சொல்லுங்க. அம்மா விடுங்க. அப்பா, உங்களுக்கு என்ன மெனு வேணும் சொல்லுங்க. டேய், என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. சரி, அப்புறம் வந்து கேட்டுப்போம். அம்மா, அப்பா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? அது அப்பா, இது என்ன புதுசா? சௌந்தர்யா கூட சண்டை போட்டு வந்திருப்பான், அப்படிதானே சூர்யா? டேய், இவன் ஒருத்தன் சௌந்தர்யா கிட்ட சண்டை எல்லாம் போடல. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் என்னடா பிரச்சனை? நீ டென்ஷன் ஆகி அப்பாவையும் அம்மாவையும் டென்ஷன் ஆக்குற? டேய், சௌந்தர்யா இல்லடா பிரச்சனை. அப்ப யார் தான்டா பிரச்சனை? அவ அண்ணன் கதிர் தாமா பிரச்சனை. கதிரா? என்ன சொல்ற சூர்யா? கதிர்னால என்ன ப்ராப்ளம்? நம்மள அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு அந்த கதிர் நமக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சிருக்கான். நீ இப்படி டென்ஷன் ஆகுற அளவுக்கு கதிர் அப்படி என்ன பண்ணிருக்காரு? அம்மா, கதிர் ஜேபி கம்பெனிக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காமா. என்ன? அம்மா, என்ன? ஜேபி கம்பெனில நம்ம கதிர் வேலைக்கு சேர்ந்திருக்காரா? ஆமாப்பா. சூர்யா, உனக்கு நல்லா தெரியுமா கதிர் ஜேபி கம்பெனில தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரா? அம்மா, அங்க ஒர்க் பண்ற எக்ஸிகியூட்டிவ் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்மா. அவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். கதிர் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி வாங்குறதுக்காக நம்ம எதிரி கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்படியா பண்றது? ஆமா, இந்த விஷயம் இளமதிக்கு தெரியுமா? என்ன பழி வாங்குறதுக்காக இளமதியை ரூட் போட்டு கொடுத்துருப்பாப்பா. ஏய் சூர்யா, என்ன பேச்சு பேசுற? நம்ம இளமதி அப்படிலாம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? இங்க பாரு சூர்யா, மாப்பிள்ள இளமதிட்ட கூட சொல்லாம தான் அந்த ஜேபி கம்பெனில போய் சேர்ந்திருப்பாரு. பாண்டி, நீ சும்மா இரு. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? நான் வேணா கதிர்கிட்ட போய் பேசட்டுமா? வேண்டாம் சூர்யா, ஒருவேளை நம்மளோட எதிரி கம்பெனின்னு தெரியாம கூட போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். நீ போய் கேட்க அப்புறம் அடமெண்டா அந்த கம்பெனிக்கே அவர் வேலைக்கு போவாரு. அதனால ப்ராப்ளம்ஸ் இன்னும் தான் கிரியேட் ஆகும். ஆமா சூர்யா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்காக இதை அப்படியே விட சொல்றீங்களா?